மோஸ்ட்லி நான் தேங்காய்லாம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். எப்படியோ ஒரு 3 தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சுருந்தேன். எண்ணெய் காசத்துக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து பருப்பு வடை செய்யலான்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா 1, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வடை எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரியே போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து வடை வந்து திரட்டி போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வடை, உளுந்த வடை எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா பருப்பு வடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரேஷன் கடை பருப்பு வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க வந்து சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு மாதிரி பண்ணியிருந்தாங்க. மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு, வத்த குழம்பு, வடை வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அம்மா கையால் யாரெல்லாம் சாப்பிட்றத மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.